கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த பழங்குடியம் தாய்மொழியாம் தமிழை வணங்கி நான் பிறந்த எம் மகாகவி பாரதியின் இலசை மண்ணையும் என் தாய் தந்தையும் வணங்கி அபயோரையும் சபையோரையும் வணங்கி என் உரையை துவங்குகிறேன். இலசைனா வேற ஒண்ணும் இல்ல, எட்டயபுரம் தான் பேரு, இலசை புலவன் தான் போட்டுக்கிறார் அவரு. ஐயா கண்ணதாசன் அழகா இறைவன்ட்ட சொன்னாரு, மிருகத்தை வேறாகவும் மனிதனை வேறாகவும் நீ படைத்தாய், ஆனால் இன்றோ இரண்டையும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறாய். உனது தாண்டவத்தில் மிருகம் மனிதனாகிடும் என்றால் நான் மகிழ்கிறேன், ஆனால் எங்கே மனிதன் மிருகமாகி விடுவோனா என்று நான் அஞ்சுகிறேன் அப்படின்னு சொன்னாரியா கண்ணதாசன். யானை எல்லாம் கோயிலுக்கு போகுது, குரங்கெல்லாம் டான்ஸ் ஆடுது, ஆனா மனுஷன் தான் என்ன செய்யறான், மிருகமா மாறிக்கிட்டு வர்றான். அதான் கஷ்டம். இந்த இடத்துல மனுஷன் மிருகமாவதற்கான முதல் காரணம் என்னன்னு தெரியுமாயா? பணம் 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 ஒண்ணுதான் எல்லா தவறுகளுக்கும் அடிப்படை காரணமா அமையுது. ஐயா உங்ககிட்ட ஒரு கேள்வி, நெருப்பை நெருப்பால் அணைக்க முடியுமா? முடியாது. வாடி வந்தவர்களின் பசி எனும் நெருப்பை, வாடி வந்தவர்களின் பசி எனும் நெருப்பை அவர் வீட்டு சமையலறை நெருப்பால் அணைத்தாரியா கலைவாணர். அப்படிப்பட்ட இடத்துல இருந்துகிட்டு பணம் பேச வந்திருக்காங்க, படிப்புன்னு பேச வந்திருக்காங்க. எப்படியா? ஒரு கவிஞர் அழகா சொன்னாரு, எனக்கு ஒரு பெண் ஒரு சன், இப்ப என்ன காப்பாத்துறது என்னோட பென்ஷன் மட்டும் தான் சொன்னார்னா. என்னது பாருங்க, ஒரு பெண்ணு ஒரு சன்னு ரெண்டு பேரும் காப்பாத்தலையா? யாரு காப்பாத்துறா? பென்ஷன் தான் காப்பாத்துதான். பென்ஷன் மட்டும் தான் சொன்னார்னா, பையன் தக்காளி படிச்சான், படிச்சுட்டு பணத்தை தேடி போயிட்டே இருக்கான், ஆனா ஒருவேளை கஞ்சி குடிச்சாலும் அப்பா அம்மா உட்கார வச்சு கஞ்சி ஊத்துறான் பாருங்க, அங்க இருக்கே மனை நிறைவு. ஐயா ஒரு அப்பா அப்ப கூட கஞ்சி தான் ஊத்தணுமா? ஒரு பாயாசம் வாங்கி கொடுக்கப்படாதா? ஒரு அப்பா 100 பவுனோ 500 பவுனோ போட்டு தான் புள்ள ஒரு நாட்டுக்கு மகாராணி மாதிரி வாழணும்னு அனுப்புவாரு. ஆனா அவனும் ஆசைக்கு ஒருத்தையும் ஆஸ்திக்கு ஒருத்தையும் வச்சிருப்பான். அங்க எங்கேயா இருக்கு நிம்மதி? ஆனா 100 பவுன் 500 பவுன் போட்டு ஒரு நாட்டுக்கு மகாராணி இல்ல, 5 பவுனோ 10 பவுனோ போட்டு ஒரு வீட்டுக்கு மகாராணியா போறா பாருங்க, அங்க இருக்கே நிம்மதி. பணம் எல்லார்கிட்டயும் இருக்கு, படிப்பு எல்லார்கிட்டயும் இருக்கு, ஆனா பணம் இருந்தாலும் படிப்பு இருந்தாலும் அதை கொடுக்கறதுக்கான மனசு வேணும்லையா? அந்த மனசுதான் நிம்மதியை தருதுன்னு நான் பேச வந்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குமா. இப்ப நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறப்ப கூட பாத்தீங்கன்னா சில பிச்சைக்காரங்க அப்படியே பார்த்துட்டு வந்து சில பேர்கிட்ட போய் கேட்பாங்க, பார்த்துருக்கீங்களா? காரணம் என்ன தெரியுமா? அவங்க கண்ணில் மட்டும்தான் கருணை தெரியுமா. சில பேர் பிச்சைக்காரன் கண்ணை காட்டில் மோசமாக நிற்பானா, நம்மகிட்ட கேட்டுருவானோன்னு பயந்து அந்த பக்கம் போயிடுவானா. சில பேர் கொடூரமாக போயிரு குன்றுவேன் அப்படிம்பானா. சில பேரை பார்த்தோன்னே ஐயா அப்படின்னோடனே உடனே எடுத்து கொடுப்பான். அதனால தான் சொன்னேன், கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம் அப்படின்னா கண்ணதாசன்.